Hello friends, welcome to my channel. இந்த சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். ஓவல் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன் கேஸ் உங்களுக்கு கேன்வாஸ் கிடைச்சதுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு க்ரஷ் பண்ணிக்க போறேன். ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. நம்ம யூஸ்வலாக டிஷ்யூ அந்த மாதிரி ஒட்டுவோம், இல்லைனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுவோம் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி மெத்தட் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இந்த ஓவல் ஷேப் கேன்வாஸில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா கீழே பத்தலை, பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம திரும்பவும் அது கலவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அதை க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பேஸ் கலராக ஆக்ரிலிக் பிளாக் கலர் அடிச்சுக்க போகிறேன். ஸோ இதை முன்னாடி ஸ்டெப்லேயே ஏன் அடிக்கிறோன்னா, நம்ம எல்லா கிளேயெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப கலர் பண்ணும்போது அங்கங்கே கேப் நிற்கும். ஸோ அதனால் முன்னாடியே பேஸ் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளே ஒர்க் பண்ணலாம். கலர் நல்லா காயிட்டும். அதுக்குள்ளே நம்ம கிளேலெல்லாம் பண்ண வேண்டிய ஷேப்லாம் ஒவ்வொன்றா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஆட்ரி கிளே எடுத்திருக்கேன். அந்த பர்பிள் கலரில் நம்ம பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் பிளேடோக்கெல்லாம் கொடுக்குற அந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 தேவைப்படும், பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கீழே போர்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஸ்டாக் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தேவைப்படும், பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே எல்லாம் ஒட்ட போகிறோம்ல, ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மாதிரி க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இந்த ஸ்டாக் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் நல்லா கேப் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஓகே, கீழெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த கதிர் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் ஒட்டிக்க போகிறோம். ஸோ நம்ம லென்த்தாக இருக்க பொசிஷனை அந்த ஓவல் ஷேப்பில் கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. சின்னதெல்லாம் சைடில் ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக பெட்டல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இதை ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பென்னோ பென்சிலோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் இன்கேஸ் ஒட்டுதுன்னா நீங்கள் பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ரோல் பண்ணுங்கள், அழகாக பெட்டல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 பெட்டல் வேணும் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணும்போது க்ளூ வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ண வேண்டாம். அந்த பெட்டல்ஸ்லாம் ரொம்ப அமுத்தி விடாதீங்க, பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. கொஞ்சம் அங்கங்கே சுருக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்து விடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம க்ளேயில் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சது. பெயிண்டிங் தான். நான் இதுக்காக வந்து நான் காப்பர் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் ப்ரௌன் இருந்தால் கூட ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலர் அடிச்சிட்ருக்கேன். அடுத்ததாக ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலர் அடிச்சிட்ருக்கேன். ஸோ உள்ளே வந்து பிளாக் கலர் கொடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நான் பேக்ரவுண்டில் வந்து டோக்கியோஸுங்கிற கலர் வந்து அடிச்சிட்ருக்கேன். இது ரொம்ப யூனிக்கான கலர், ரொம்ப அழகாக இருந்தது. பிளாக்காக வந்து இருக்கும்போது ரொம்ப நார்மலாக நம்ம பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பிளாக் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. தான் கலரிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ நான் இதை வந்து ஹேங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி க்ளூ கன்னில் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வால் ஹேங்கிங். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.